நிறைய பேர் எல்லாருமே மிஸ்டர் எக்ஸ் பத்தி அதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ஃபன் ஃபேக்ட் ஏதாவது சொல்லிட்டா ப்ளீஸ். டைரக்டர் வந்து நம்ம காஸ்ட் இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ஆனா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. டைரக்டர் வந்து என்ன வந்து ஒரு படம் ஷூட்டிங்க்கு ஒரு 8 months முன்னாடி 6 pack வேணும், அதுக்கு ரெடி பண்ணுன்னு சொன்னாரு. 8 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சி டயட்ல இருந்து ஃபுல்லா பாடியை ரெடி பண்ணேன். ஆனா என்னடா இதான் காஸ்டியூம் கொடுத்துட்டே இருந்தாரு. எனக்கு கை கூட கிளப்ஸ்ல தான் இருந்தது, கையில இருக்கிற நரம்பு கூட காட்ட விடல. சோ அவ்வளவு கஷ்டப்பட்ட பாருங்க, வேஸ்டா போச்சு. பட் கேரக்டர்ல பிரமாதமா கொண்டு வந்துட்டாப்ல. சூப்பர் சூப்பர் சார். எங்கால எந்த ஆங்கிள் வச்சாலும் பயங்கர பயங்கர அழகா இருப்பான். ஓவர்டேக் கேமரா ஓவர்டேக் பண்ணும். சரி நம்ம கிளாஸ்மேட்ன்றதுக்காக நீ இவ்வளவு கொஞ்சம் வேணாம் சார். டிஓபி ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அழகு தானே சார். அழகை தாண்டி கேரக்டர் பத்தி சொல்லுங்க. பீக்கி பிளைண்டர்ஸ் சொல்லக்கூடாது. நான் என் கேரக்டர் பத்தி சொல்ல முடியாது, வேற கேரக்டர் பத்தி சொல்றேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன கேரக்டர் பத்தி சொல்லுங்க? உங்களோட இப்ப இந்த சுப்ரீம் ஸ்டார் தெரியும்ல, நம்மள பிறக்கிறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டு வச்சிட்டு இருக்காரு பல பேர். சோ அவரோட கேரக்டர் எனி இன்சைட் நியூஸ் வேணும். நாங்களா வலைபேச்சு பார்த்து வளர்றவங்க ஜி, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இவர் ஒரு மெமோ வேற அனுப்புறாரு. சரி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு ஃபேக்ட் சொல்லிட்டா ப்ளீஸ். இந்த படத்தோட ஹீரோவை பத்தி. எஸ். அவர் எப்படின்னா, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். இவருக்கு இந்த கதை தெரியும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியாது. அந்த தியேட்டர்ல வந்து அவரோட படம் தான் போயிட்டு இருக்கு. அப்போ நான் ஹீரோ கிடையாது, நான் ஆக்டர் கிடையாது, எதுவுமே இல்லை. அவர் வந்து அந்த தியேட்டர் விசிட்டுக்கு வந்தாரு, எல்லாருக்கும் கை கொடுத்தாரு. அப்போ நான் ஒரு ஃபேன் பாயா போய் நின்று அப்படியே கையை கொடுத்து கையெல்லாம் ஷேக் பண்ணி அப்படி தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஆரையை மீட் பண்ணேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஒரு புது கேரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கேயும் அவரு கூட தான் இருக்கேன் நான். ஸோ எப்போவாவது என் வாழ்க்கையில ஏதாவது புதுசா ஆரம்பிக்கும் போது ஆர்யா பிரதர் என் கூடவே இருந்திருக்காப்ல. ஸோ தேங்க்யூ ஆர்யா பிரதர். அப்பவே கை கொடுக்கும் போதே பாத்துருப்பாரு, ஒரு மாதிரி தினிசா இருக்கான் ஹீரோ மாதிரி வருவான்னு நினைக்கிறேன். அவர் மறந்துருப்பாருங்க. சூப்பர் சூப்பர், குட் டு see you. நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்க. ஏன்னா ஐ திங்க் இந்த ஹீரோ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரியா இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஆன்சபிள் காஸ்ட் பார்க்கும்போது நம்ம அந்த கதைக்கான கதாபாத்திரங்கள்னு நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ அந்த இதுல ஐ திங்க் உங்களோட ஃபில்மோகிராஃபிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பேரிங் டைம் வித் அஸ். நன்றி. அண்ட் எவ்ரிவன், April 17th படம் ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் பாருங்க. ஜஸ்ட் ஒன் திங், இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்பை த்ரில்லர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரியல் ஸ்பையோட லைஃப் பத்தி எல்லாம் படம் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான். அண்ட் இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ இவெண்ட்ஸ். ஒரு 7 ரியல் இன்சிடென்ட்டை வச்சு நம்ம அதை வச்சு ஒரு கதை கிரியேட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஃபேமிலியோட போய் பாருங்க. April 17th பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. வணக்கம் இங்க இருக்க எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல சாட்டர்டே ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னு வந்துட்டு இங்க எங்களுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ யா, எனக்கு மிஸ்டர் எக்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னலாக இருந்தது இல்லை. ஸோ ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரின்ஸ் பிக்சர், வெங்கடேஷன் சார், லக்ஷ்மண் சார் அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் மனு வந்துட்டு லைக் ப்ராப்பரா இந்த கேரக்டர் பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது. ஸோ எதுவும் சொல்லக்கூடாது. என்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்க. இல்ல, இந்த கதையில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரா இருக்கும், இந்த கதைக்கு தேவைப்படுற கேரக்டரா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கும், ஒரே பேட்டர்ன்ல இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி என்னால ஒரு விஷயம் அதிகமா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்து இந்த கேரக்டர், இந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது. ஸோ நவ் ஐ கேன் டூ எனிதிங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு மனு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்யா சார் ஒரு நாளும் சிரிச்சுட்டே இருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்டன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் எனக்கு சும்மா அந்த எடிட்டிங் பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு ஃபன் சைட் தானே பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த விஷயமா இருக்கட்டும், அண்ட் ஈவன் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஹீஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஓன் வே. ஸோ ஐ எம் ரியலி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் கௌதம் ராம், கார்த்திக்,
இட்ஸ் லைக் ஹி பிகேம் லைக் ஒரு குட் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா யாராலையும் அவரை அட்மையர் பண்ணாம கண்டிப்பா தியேட்டர்ல இருந்து வெளியே போக முடியாது. ஸோ நான் அவரோட ஒர்க் பண்ணும்போதே லைக் அட்மையர்ட் ஹிம். ஸோ அவரோட கேரக்டர் அப்படி இருக்கும், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹனாக்கா, அவர் சொன்ன மாதிரி வெரி சாஃப்ட் அவங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போதே ஒரு மாதிரி சூத்திங்காக சாஃப்டாக இருந்துச்சு. ரைசா, ஸோ வி ஹேட் லைக் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஷெட்யூல்லையும் லைக் கொஞ்சம் சில்டாக ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அருள், தேங்க்யூ ஸோ மச், உங்களோட விஷுவல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரவீன், காளி வெங்கட் சார், மஞ்சு மேம் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்துட்டே இருக்கணும், ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் இப்போ ப்ரமோஷனில் ட்ராவல் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் அவங்க கிட்ட இன்னும் அவங்கள மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாக நம்ம வந்து மாறணும், அவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. ஒரு கதாபாத்திரத்தை நம்ம சூஸ் பண்ணி நடிக்கும் போது பேமெண்ட்டை தாண்டி போற விஷயம் ஸ்கிரீன் டைம். இங்க வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நீங்க எதனால இந்த ரோலை சூஸ் பண்ணீங்க? நான் நிறைய தடவை மனு கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஆக்சுவலி நீங்க இந்த கேரக்டர் கொடுத்ததுல தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைக் அதில் ஸ்க்ரீன் டைம் அஃப்கோர்ஸ் மல்டிபிள் கேஸ்ட் அண்ட் இட்ஸ் ஸ்பை த்ரில்லர். நம்ம வந்து நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. பட் என்ன ஸ்க்ரீன் டைம் இருந்துச்சோ அதுக்கான கரெக்டான ஒரு டிசர்வ்டான ஒரு கேரக்டராக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி இந்த கேரக்டர் எனக்கு நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இங்கே எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு April 17 படம் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 2.5 மணி நேரம் வீணடிக்காமல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது டிசப்பாயின்மெண்ட் ஆகாது அப்படின்ற உறுதி நான் சொல்கிறேன். 100 வருஷ தமிழ் சினிமால எந்த இயக்குனருமே தன்னோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல பிடிச்சிருந்தா படத்தை பாருங்க, இல்லைன்னா சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதே கிடையாது. The very first Tamil director who had the guts and the audacity to say this. அதுக்காகவே உங்களோட கைத்தட்டல்களை கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் நம்மளோட வேலையை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், நமக்கு லோன் இருக்கு, குடும்ப குட்டி இருக்கு, நம்ம பே பண்ணி தான் படம் பார்க்குறோம். அதை ஹானர் பண்ணதுக்கு நன்றி நன்றி நன்றி. எந்த டைரக்டரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை நல்லா இருந்தா பாருங்க, நல்லா இல்லைன்னா பார்க்காதீங்க. இதுக்கு ப்ரொடியூசர் தான் மெசேஜ் அனுப்பிச்சாரான்னு தெரியல, பட் நிஜமாவே வேற லெவல். ஏன்னா பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து இந்த பக்கம் பார்க்கணுமா, PR ஜான் சொல்றதை கேளுங்க சார். அவர் ஏதாவது ரோல் கொடுத்தீங்களா அவருக்கு? அவரா பாருங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருக்கிற ஆஃபீஸர் மாதிரியே இருப்பாப்ல. ஸோ அந்த விதத்துல நிஜமாவே ஒரு ஐ திங்க் அது எப்படின்னா அந்த ஆயுதத்துல வர டைலாக் மாதிரி திமிர் இல்ல யோகியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு யோகியம் வேணும், அது சொல்றதுக்கு நிஜமாவே ஒரு தைரியம் வேணும். ஸோ அது அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ன்றது வந்து நம்மளோட டைம். அந்த டைம்ன்றது வந்து இப்போ 2.5 மணி நேரம் யாராவது நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த 2.5 மணி நேரம் நம்ம வீணடிச்சிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு தான். இப்போ என்னை யாராவது ஏதாவது ஒரு மீட்டிங் கூப்பிட்டாலோ அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல எனக்கு நான் வந்து ரொம்ப இதுவாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் படம் பார்க்க வரவங்கள ஏமாற்றக்கூடாது. உங்க ஆர்டிஸ்ட் ஃபேவர் பார்க்காம டைலாக் பேசினா கோவமா வராதா? அங்கே பாருங்க. சரி, இங்கே பார்த்து பேசுங்க. நான் கேமரா பின்னாடி இருந்துதான் இங்கே பழக்கம், முன்னாடி வேணும். ஆனா இது என்ன சொல்றது, இப்போ ஒரு இந்த படத்தோட எந்த அசெட் எடுத்து பார்த்தாலும் அது அந்த வேர்ல்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா, பாட்டா, ஃபாண்ட், எவ்ரிதிங் அலைன்ஸ் வித் தி வேர்ல்ட் ஆஃப் தி ஃபில்ம். மிஸ்டர் எக்ஸோட வேர்ல்டு காட்சி மெமோ இல்லாம ஏதாவது சொல்லுங்க. தி வேர்ல்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் அது எப்படி இருக்கும்? வேர்ல்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் தான் இது வந்து இந்த படத்தோட மெயின் யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற 99% ஆஃப் கேரக்டர், 99% இதில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்பைஸ். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் வந்து ஸ்பை இல்லாமல் இருப்பாங்க, நார்மல் கேரக்டராக இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே ஏஜென்ட்ஸ், ரா ஏஜென்ட்ஸ், ஐபி ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ முழுக்க இது வந்து ஸ்பை வேர்ல்டு. ஸோ படம் ஆரம்பிக்கிற பாயிண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த அவங்க பண்ணுற வேலைகள், அது சார்ந்த நிகழ்வுகள் மட்டும்தான் காமிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இதோட யூனிக்னஸ். ஸோ மிஸ்டர் எக்ஸோட வேர்ல்டு அப்படின்னா இதில் பார்க்குற கேரக்டர்ஸ், இப்போ இந்த 4 பேர் ப்ளஸ் இவங்க 3 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். தென் பின்னாடி உட்காந்துருக்காரு பிரவீன், அவரும் ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அவர் ஒரு படத்துல ஹீரோ நடிச்ச அவரு. நான் சொல்லிட்டேன், வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், இரும்பு திரையில ஜம்ப் எல்லாமே அதெல்லாம். சமீபத்துல ஒரு அமேசான் ஒரிஜினல் அவர் தாங்க ரைட் பண்ணியிருக்காரு. ஒரு ரைட்டர் ஆக்டர் இந்த மேக்கிங், என் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. என்ன டைம்ஸ் தெரியுமா? லோக்கல் டைம்ஸ்.
இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, சின்ன சின்ன கேரக்டர்ஸ், அவங்க எல்லாம் கூட இதுல வந்து ஸ்பைஸா தான் இருப்பாங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், அதுதான் அதோட யூனிக்னஸ். ஆனா தமிழ் சினிமால ஒரு டைரக்டருக்கு கிடைக்காத ஹீரோ டேட் கூட கிடைச்சிடலாம், பட் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது, நல்ல ப்ரொடியூசர் ஐ மீன் சப்ஜெக்டிவா சொல்லல, தி வே பிரின்ஸ் ஹஸ் ஓன்ட் திஸ் ஃபிலிம் இருக்குல்ல. ஃபியூ வேர்ட்ஸ் அபௌட் யுவர் ப்ரொடியூசர்ஸ் ப்ளீஸ். பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து என்ன இந்த படம் பண்ண சொன்ன போது ஆர்யா சார் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய படமா இருக்கு, ரொம்ப பெரிய கதையா இருக்கு அப்படின்ற ஒரு டாக் வந்தது. ஸோ அப்போ நான் லக்ஷ்மண் சார் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், பிரதர் இது வந்து ரொம்ப பெரிய கதை, நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆர்டிஸ்ட் தேவைப்படுவாங்க, அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு அவர் சொன்ன பதில், எனக்கு வந்து சின்ன படம் தேவையில்லை, எனக்கு வந்து ஐ வாண்ட் அ மேசிவ் ஃபிலிம், ஐ வாண்ட் அ பிக் ஃபிலிம், பண்ணால் ஒரு யூனிக்கான கிக்காஸான படம் வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அதுக்காக அவரும் உழைச்சார், அவர் அந்த ஒரு விஷன் வச்சிருந்தாரு. ஸோ அதனால தான் மிஸ்டர் எக்ஸ் உருவாச்சு. எனக்கு ஒரு டவுட் வரும் அவரை பார்க்கும் போதெல்லாம், அவர் நிஜமாவே கூலா இல்ல அதையும் நல்லா நடிக்கிறாரா? ஆர்யா How can சார் somebody be அவ்வளோ கூலா இயல்பா ஒருத்தரால் எப்படி இருக்க முடியும்? தெரியல, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். கரெக்ட். ஏன்னா நான் பார்த்ததுலேயே தி மோஸ்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஜென்யூன் ஹியூமன் பீயிங்ஸ் எவர். அதாவது உண்மையிலே நல்ல மனுஷன். அதாவது சினிமாவில் இப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ வருஷம் எப்படி தாக்கு பிடிச்சி இன்னமும் ரெலவெண்ட்டாக நிற்கிறாருன்னா தட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் குவாலிட்டி ஆஃப் ஹூ ஹீ இஸ் ஆஸ் எ ஹியூமன் பீயிங். ஓகே, ஃபர்கெட் அபவுட் அவர் நடிகரா இல்லை ஸ்டாரா ஆக்டரா அதெல்லாம் வேற, ஒரு வெரி 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 ஜென்யூன் குட் வார்ம் ஹியூமன் பீயிங். இட் வாஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் யூ அண்ட் ஐ ஹோப் ஐ கெட் டு ஒர்க் வித் யூ அகெயின். என்னது வேற வழி இல்லை, ஆமா கரெக்ட், பண்ணிதான் ஆகணும். தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த ஒரு தனி மனுஷனோட விஷன் தான் மிஸ்டர் எக்ஸ். இவ்வளவு நாள் அதை அடகாத்து கொண்டு வந்து இன்னைக்கு ஏப்ரல் 17 உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது. உங்களோட கைத்தட்டல்கள் ஒரே ஒரு இது என்ன பத்தி பேசுறது? இது என்னோட விஷன் மட்டும் கிடையாது, இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரோட விஷன். ஓகே, ஏன்னா நான் ஒரு ஐடியா சொல்லி அந்த ஐடியாவை வந்து அந்த ப்ரொடியூசர் நம்பலைன்னா அது ஒரு விஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இதுல நடிச்சிருக்கிறவங்க, கூட ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸ், அருள்வின்சன், ராஜீவன் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா, அவர் வந்து கடுமையாக உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. வந்து கதையை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டண்ட் டிசைன் எல்லாம் வந்து என் கூட உட்காந்து வேலை செஞ்சு அவர் அதை கோரியோகிராஃப் பண்ணி கிரியேட் பண்ண விதம், அதே மாதிரி மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, இவங்க எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. அந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ் உத்ரா மேனன் அண்ட் தீபாலி நூர், அவங்களோட டீம், என்னோட டீம் பின்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க வந்து இந்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல சார். எந்த பையன்? ராம் சரண் தேஜா படத்துல வர வில்லன். தட் பீஸ், வாட் இஸ் ஹிஸ் நேம்? ஹிஸ் நேம் இஸ் நெட்டோ. அவரெல்லாம் ஆர்டிஸ்ட் தானே? மிஸ்டர் எக்ஸ் 2ல ஆர்டிஸ்ட். அவன் நடிக்க தான் வந்தான். ஃபர்ஸ்ட் என்கிட்ட நான் கௌதம் மேன் சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது நடிக்க வர வாய்ப்பு கேட்டு தான் வந்தான். அதுக்கப்புறம் என்னமோ இல்ல நான் டைரக்டர் காலி பண்ணி. ஸோ அவரு அதே மாதிரி பின்னாடி உட்காந்துருக்காரு, அவர் வந்து அஜித் குமார், அவரோட பேர் வந்து அஜித் குமார். அவரு நீங்க பாத்தீங்கன்னா இஸ் எ கஸ்டம்ஸ் கமிஷனர், டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ். ஆனா அவர் வந்து ஆனா நடிக்கணும்னு வந்திருக்காரு. அதான் பேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அங்க உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேர். ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்துல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் எ கலெக்டிவ் விஷன், இது ஒருத்தனோட விஷன் இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ஒர்க்ஸ். April 17th ப்ளீஸ் கோ டு தி தியேட்டர்ஸ். தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல பாருங்க, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது திரும்பவும் சொல்றேன், இந்த படம் நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு இதுக்கு ட்வீட் போடாதீங்க, இதுக்கு இன்ஸ்டாகிராம்ல சப்போர்ட் பண்ணாதீங்க. அவன் எவ்வளவு செலவு பண்ணி இல்ல பண்ணாதீங்க, புஷ் பண்ணி கையில கால்ல விழுந்து. இது ப்ரொமோஷனுக்காக சொல்லலைங்க, இது வந்து தட் இஸ் த ட்ரூத். படம் நல்லா இல்லைன்னா எந்த சப்போர்ட்டும் கொடுக்க கூடாது, அப்பதான் நல்ல படங்கள் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ், இஃப் யூ என்ஜாய் மிஸ்டர் எக்ஸ், support us. If you don't enjoy it, do not support us. Thank you very much for your time. மிஸ்டர் எக்ஸ், எக்ஸ்ல படம் பிடிச்சா ட்வீட் போடு அந்த மாதிரி. ஹலோ பிரதர், ஒன் செகண்ட். இந்த டாப்பை நான் துரந்தர்ல பார்த்திருக்கேன். இந்த 2026 பெல் பாட்டம்ஸ் எங்க வாங்குனீங்க? இது நான் எங்க வாங்கினேன் நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ஸ்டைலிஸ்ட் துர்கா அவங்க தான். எந்திரிங்க மேடம், இவர் வந்து இவ்வளவு ஸ்டைலா இருக்கிறதுக்கான காரணம் நீங்க தானா?
ஏங்க சும்மா குப்பை கொட்ட போகும்போது கூட இப்படி தாங்க போட்டு போறாரு. ஸ்டார் பக்ஸ்ல ஒரு மீட்டிங் வராருங்க, அவன் ஏதோ ஹீரோ வந்தாரு தெரிக்கிறாங்க அப்படியே. எப்பவுமே ஓவரா பில்டப் கொடுக்கல ஹீரோ உட்கார்ந்திருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம், ஹீரோவோட ஜாஸ்தி காஸ்ட்லி அவுட்ஃபிட் தானே வருது. இங்க பாருங்க, இது ஒரு பேண்ட், இது ஒரு சட்டை எங்கால் போட்டு வந்திருக்காருங்க. மொட்டை மாடிக்கு துணி உடத்த போகும்போது அவர் அது போட்டு வந்தாலும் அவர் அழகா இருப்பாருங்க. தேவையில்லையே, பாருடி. அதான். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. நான் தேங்க்ஸ் அ லாட். ரொம்ப ரொம்ப நன்றி.